செங்கோட்டையன் அவர்கள் கட்டாயமாக ஆள் பிடிப்பார். அதிமுகலே நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் இருக்க மாட்டாங்க, லோக்கல் அதிருப்தியில் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவங்க மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பாங்க. இவர்களுடைய பரிந்துரையின் பேரில் திரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்காம போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி, நமக்கு இவர் இருக்கிற வரைக்கும் சீட்டு கிடைக்காது அப்படின்னு அந்தந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்களை நினச்சி நம்ம இப்போ வெளியே போனால் தான் சரி இருக்கும், நம்ம வந்து அண்ணன் செங்கோட்டையன் பேசிட்டு அங்கே போய்ட்டு அங்கே வந்து எம்எல்ஏ ஆயிடலாம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் முன்னாடி கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, முன்னாள் எம்எல்ஏ இருப்பாங்க, முன்னாள் அமைச்சராக இருப்பாங்க, நமக்கு ஏடிஎம்கேல பெரிய ஃபியூச்சர் இல்லாமல் போயிடலாம்னு நினச்சிட்டு அவங்க தே மே மூவ் டு டிவிகே என்றால் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக வரும். அங்கே வந்து புது ஆட்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களே என்ன, கட்சியில் கீழே இருக்கிறவங்க பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க. சில மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்க திரு விஜய் கட்சியில், அவங்களுக்கு வந்து எப்படியும் சீட்டு கொடுக்கணும்னு இருக்கும். ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. நான் கேள்விப்படுறது கடலூர், திருச்சி இந்த மாதிரி வந்து சில மாவட்டங்களில் வந்து ஒரு முக்கியமான கணக்கில் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அவர்கள் போட்டி போட விரும்புவார்கள் அல்லது வந்து திரு விஜய் அவர்கள் போட்டி போடுறதுக்கு வழிவிட்டு கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் சில இடங்களில் இருக்குது பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாமே புதுமுகங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும், இப்போ சேகர் பாபு, ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, ரகுபதி, முத்துச்சாமி, இப்படின்னு நிறைய பேர் வந்து செந்தில் பாலாஜி இப்படின்னு இவ்வளோ பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க. இவர்கள் அத்தனை பேர் மந்திரிகளாக இருக்கிறாங்க. அப்போ டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், கரூரில் திமுக வளர்த்தவருக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா? ஏடிஎம்கே கார்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா கே சார் இது மாதிரி எவ்வளோ பேர் ஏடிஎம்கேல வந்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 34 அமைச்சர்களில் 10-12 அமைச்சர்கள் ஏடிஎம்கேல இருந்தவங்க, மோர் தென் 30-40%. அப்போ டிஎம்கே தளர்ந்துருமான இல்லை, இவங்க வந்து வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுக்கு டிஎம்கேல வாழ்க்கை கிடைக்குது. அப்போ ஏடிஎம்கேல இருந்தவங்களுக்கு டிவிகேலையும் வாழ்க்கை கிடைக்கும்ல. அவர்கள் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களாக இருந்தால் அதை மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. அதில் ஒன்று நம்ம வந்து பார்த்தோம் ஏற்கனவே திரும்பி பழைய உதாரணம் விஜயகாந்த் அவர்கள் போனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார், கூப்பா கிருஷ்ணன் போவார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்களாம் நிறைய பேர் போனாங்க. அந்த மாதிரி போவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய கோஷ்டி பூசலாக வந்து வெடிச்சுலாம் போகிறாங்கல்ல. அங்கே திரு விஜய் அவர்கள் தான் கட்சி. அந்த கட்சிக்கு பேர் வெற்றி கழகம் இருந்தாலும் அதுக்கு பேர் விஜய் கட்சி தான். அங்கே விஜயை மீறி ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுல இப்போ நான் பார்த்தோம் நாம் தமிழரில் பல மாவட்ட தலைவர்கள் கிளம்பி போனாங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்டத்தில் பல ரிசைன் பண்ணி போனாங்க. அவங்க யார் பேராது யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. அது வந்து சீமான் கட்சி. ஸோ சீமானுக்காக அந்த கட்சி, அவருடைய கொள்கைக்காக அந்த கட்சி, விழுந்தாலும் எழுந்தாலும் அவருக்காக. அதுபோல தான் இதுக்கு. ஸோ 4 மாவட்டத்தில் வந்தாங்க போனாங்க. நாளைக்கு ஒரு தடவை கோச்சிக்கிட்டு ஒரு மாவட்டத்தில் வந்து விஜய் சரியில்லைன்னு வெளியே போனால் கூட அங்கே ஒன்று அப்படியே தாவேக்கா டெபாசிட் போயிருச்சுங்கிறதுலாம் கிடையாது. திஸ் பார்ட்டி இஸ் ஒன்லி ஃபார் விஜய். ஸோ விஜய்க்கு உள்ள ஓட்டு வந்து விழுந்துட்டு தான் இருக்கும், அதில் வந்து குழப்பம் இல்லை.